தமிழ்நாட்டில் நடத்தப்படும் ரோட் ஷோவை ஒழுங்குபடுத்துவதற்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்திருக்கும் நிலையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஜனநாயக உரிமை என்பது பேச்சுரிமை. அதை முறைப்படுத்தணும். அதுதான் முக்கியம். எனவே அதை முறைப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. கேஷுவாலிட்டிஸோ இன்ஜுரிஸோ அதே போல் தள்ளுமுள்ளோ இருக்காத அளவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அரசியல் கட்சி விருப்பம் இல்லாமல் எல்லா அரசு கொடுக்கணும், காவல்துறை கொடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். தேசிய கட்சி தலைவர்கள்லாம் வருவாங்க டெல்லியிலேருந்து. அவங்க ரோட் ஷோ, பப்ளிக் மீட்டிங் இதுமாரி பண்ணும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணும்போது எஸ்பிஜி கவரில் இருக்காங்க தலைவர், குறிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகிறாருன்னா ரோட் ஷோ போகிறாங்க. இதுக்கு போயிட்டு தடை விதிக்க முடியும்னா இதுக்கு தடை விதிக்க முடியாது. தேர்தல் காலங்கள் வேறு, சாதாரண காலங்கள் வேறு. இதை இன்னும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பதிவு செய்கிறோம். தமிழ்நாட்டிலே மிக நீண்ட காலமாக பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்கனவே முறைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் போதும். புதிய இந்த அபராதங்கள் அல்லது வைப்பு தொகைகள் தேவையில்லை. அந்த வரைவு அறிக்கை முழுவதையும் நாங்கள் ஏற்கவில்லை. இது முழுக்க மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற ஜனநாயக உரிமைகளை பறிப்பதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதை நிராகரிக்க வேண்டும். ரோட் ஷோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. தன்னியல்பில் மக்கள் திரள வேண்டும். இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரக்கும் பண்பாட்டிற்கும் பொருந்தாத ரோட் ஷோ. தன்னியல்பில் மக்களை மகாத்மா காந்தி தன்னியல்பில் மக்கள் பார்க்க கூடினார்கள். விடுதலை போர்க்காலத்தில் தமிழகத்தில் அதுபோன்ற மகத்தான தலைவர்கள் உண்டு. தன்னியல்பில் மக்கள் கூடினார்கள். இப்பொழுது நடைபெறுகிற ரோட் ஷோ என்பது வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்படுகிறார்கள். ரோட் ஷோ முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். அது ஒன்றும் தேவையில்லை. அதனால்தான் பல பிரச்சனைகள் வருகிறது. ரோட் ஷோவை தவிர பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் இவை நடத்துவதற்கான அனுமதியை தாராளமாக அரசு வழங்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.